அண்மை செய்தி கனமழையால் ஏற்பட்டதில் கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டு மீட்பு பணிக்காக சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து 2 ஹெலிகாப்டர்கள் விரைந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த நிலச்சரிவில் சிக்கி 8 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவலும் வெளியானது. தற்போது மீட்பு பணிக்காக சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து 2 ஹெலிகாப்டர்கள் விரைந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் நேயர்களே. இந்த நிலச்சரிவில் ஏற்கனவே 8 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் 3 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் நிலச்சரிவில் சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியானது. தற்போது மீட்பு பணிக்காக சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து 2 ஹெலிகாப்டர்கள் விரைந்திருக்கிறது. கனமழையால் கேரளாவில் ஏற்பட்டிருக்கும் நிலச்சரிவில் 100க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருக்கும் நிலையில் தற்போது ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணி நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விமானப்படை ஹெலிகாப்டர்கள் கேரளா விரைந்திருக்கிறது. இதில் ஏற்கனவே 8 பேர் உயிரிழந்திருக்கும் பட்சத்தில் தற்போது கேரள கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 9669386889 மற்றும் 8086010833 என்ற உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். தற்போது கிடைத்திருக்கும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு மேப்பாடி சூரல்மலை முண்டகில் நிலச்சரிவு இன்று அதிகாலை ஏற்பட்டிருக்கு. இங்க வசிக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கு. அங்கு குறிப்பாக இந்த நிலச்சரிவு ஒரு 100 குடும்பங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறதாகவும் அதுல பாத்தீங்கன்னா 100கணக்கான பேர் சிக்கி இருக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டு தற்போது அங்க மீட்பு பணி துரித வேலையில நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் அங்க அந்த மண் சரிவில் சிக்கிய 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. கேரளா மாநிலத்துடைய மீட்பு படையினர் முழுவதுமாக அங்க அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதைத் தொடர்ந்து ஏற்கனவே அரக்கோணத்திலிருந்து அதிவிரைவு படையினர் மற்றும் கமாண்டோ பிரிவினர் 2 கம்பெனிகள் கிளம்பியிருக்காங்க. இந்த சூழல்ல கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படையிலிருந்து MI-17 என்ற ஹெலிகாப்டர்கள் தற்போது அந்த மீட்பு பணிக்கு மற்றும் அந்த நிலச்சரிவு எவ்வளவு பகுதியில் ஏற்பட்டிருக்கு, மீட்பு பணி எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் போன்ற வான்வெளி காட்சியிலிருந்து அதுக்கான அறிவுறுத்தலுக்காக தற்போது சூலூரில் இருந்து 2 ஹெலிகாப்டர்கள் புறப்பட்டிருக்கு. இன்னும் சில மணி நேரங்கள்ல அந்த பகுதியை அடைந்துவிடும். முதல் கட்டமாக அந்த பகுதியில் படம் பிடித்து அங்கு கீழே இருக்கக்கூடிய மீட்பு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆலோசிக்கப்பட்டு அந்த மீட்பு பணியை துரிதப்படுத்துவார்கள். மற்றும் கேரளாவிலிருந்து மற்றும் தமிழகத்துக்கு அண்டை மாவட்டங்களிலிருந்து இந்த மீட்பு படையினர்கள் மற்றும் வரவழைக்க திட்டமிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மீட்பு பணியில சிக்கியவங்களுக்கு தற்போது ஹெல்ப்லைன் எண்கள் கொடுத்திருக்காங்க. அதுல தற்காலிகமாக அவர்களை தங்க வைப்பதற்கான இடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக அங்க மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு. முதற்கட்டமாக அவர்களுக்கு உதவி எண்களை கொடுத்திருக்காங்க. அதாவது 96 56 93 86 89 என்ற எண்ணும், அது மட்டும் இல்லாம 80 86 01 08 33 என்ற 2 உதவி எண்கள் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் வசிப்பவர்கள் யார் யார் அவர்களுடைய செல்போன் எடுக்கவில்லை, யார் யார் அங்கு அந்த பகுதியில் இல்லை, வெளியூருக்காக சென்றதாக போன்ற தகவல்களை அங்க பதிவு செய்ய தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மீட்பு பணியை துரிதப்பட்டு செயல்பட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து தற்போது உதவிகள் அங்கு சென்று கொண்டிட்டு இருக்காங்க. அரசு துரிதமாக செயல்பட்டு அந்த விபத்துல சிக்கியவர்கள் முழுமையாக மீட்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கு. தற்போது மழையும் அவ்வப்போது சாரல் மழையாக அங்க பெய்து வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக மீட்பு பணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது தமிழகத்திலிருந்து அரக்கோணத்திலும் சரி சூலூரிலும் சரி தற்போது உதவிக்காக சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திக், தற்போது அங்க கனமழை பெஞ்சிட்டு இருக்கிற பட்சத்துல விமானப்படையோட உதவி எவ்வளவு துரிதமா செயல்படும்?
விமானப்படையுடைய உதவி வந்து அங்க இருக்கக்கூடிய நிலச்சரிவு வந்து எவ்வளவு பரப்பளவுல வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, அதே சமயம் அந்த பகுதியில் எந்த பகுதியில இருந்து அந்த நம்ம இப்ப வந்து அவங்க வந்து ஒரு மேலோட்டமாக அங்கிருந்து அந்த மீட்பு பணி ஆரம்பிப்பாங்க. இவங்க அதாவது இந்த அதிவிரைவு படையினர், இந்த ஹெலிகாப்டர் விமானப்படையினர் செல்லும் போது இந்த நிலச்சரிவுல வந்து நுணுக்கமாக கையாளக்கூடிய ஒரு ஆலோசனை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு உதவியாக தான் தற்போது இந்த விமானப்படையினர் வந்து அவங்க அழைச்சிருக்காங்க. இவர்கள் வந்து எவ்வளவு பரப்பளவுல இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, எங்கிருந்து அந்த நம்ம வந்து அந்த மண்களையும் கற்களையும் அகற்றினால் உடனடியாக அந்த மண் குழியில வந்து சிக்கிறவங்களை வந்து நம்ம காப்பாற்ற முடியுங்கிற ஒரு ஆலோசனை வந்து தெளிவாக கிடைக்கும். அதை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய மீட்பு குழுவினர் அதன்படி வந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபடுவாங்க. அதே சமயம் இந்த உள்ளூர் மக்களும் வந்து அந்த மீட்பு படையினருக்கு வந்து உதவியாக செயல்படும் போது இவர்கள் எல்லாரும் ஆலோசித்து சரியாக அந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கியிருக்காங்க, 20க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முதற்கட்ட தகவல் வந்திருக்கு. அதை சரிபார்க்கும் போது இந்த விமான வழியாக இருந்து பார்க்கக்கூடிய இந்த பார்வை வந்து தெளிவாக அவர்களுக்கு ஆலோசிக்கப்பட்டு அந்த மீட்பு பணியில் உதவுவதற்கு உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் வேற ஏதாவது அங்க இருக்கக்கூடிய மீட்பு பணியினால் மீட்க முடியாத ஏதாவது சூழல்ல ஹெலிகாப்டர் வாயிலாகவும் வீரர்கள் வந்து அந்த பகுதியில் இறங்கி அங்கு வந்து காரணம் பாத்தீங்கன்னா அந்த நிலச்சரிவுங்கிற போது சரிந்து நிற்கும். நம்ம ஒரு பக்கம் வந்து அந்த மண்ணை தோண்ட ஆரம்பித்தால் மேலும் அது சரிய ஆரம்பிக்கும். அது போன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்காக இந்த விமானம் மூலியமா வந்து அங்கிருந்து கயிறு கட்டி யாராவது மேல்மோட்டமாக யாராவது சிக்கி இருந்தா அவர்களை மீட்பதற்கு வந்து துரிதமா செயல்படுறதுக்கு இந்த விமானங்கள் வந்து உதவியாக இருக்கும் என்பது வந்து கடந்த சம்பவங்களை நமக்கு நினைவூட்டி இருக்கு. அதன்படி இந்த விமானப்படை வந்து உதவியாக இருக்கும். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.